ஹலோ மக்களே, வெல்கம் டு செல்லூரி சேவா இன்ஃபோ சேனல். இங்க பாருங்க, இந்த நீட் 2026 கட் ஆஃப் ரொம்ப முக்கியமான ஆப்பர்ச்சுனிட்டி. நாங்க உங்களுக்காக யூஸ்ஃபுல் தகவல்கள் தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருப்போம். நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் ஆகும். நீங்க இப்போதான் நீட் எக்ஸாம் எழுதி முடிச்சிருப்பீங்க. எந்த மார்க் எடுத்தா எந்த காலேஜ் கிடைக்கும்னு ஒரு பெரிய எதிர்பார்ப்பும் குழப்பமும் கண்டிப்பா இருக்கும் இல்லையா? கவலையே வேண்டாம். இந்த விளக்க பதிவுல கட் ஆஃப் பத்தி ரொம்ப தெளிவா டீடைல்டா பார்க்க போறோம். டாபிக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வெஸ்ட். கொஞ்சம் நம்ம செல்லூர் இசேவை இன்ஃபோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பா. அப்போ நம்ம போடுற ரொம்ப யூஸ்ஃபுல்லான விஷயம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். எங்களுக்கும் கொஞ்சம் ஹெல்ப்பா இருக்கும். சரி வாங்க உள்ள போலாம். ஓகே, இன்னைக்கு நம்ம என்னென்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, நீட் கட் ஆஃப் பேசிக்ஸ், ஜஸ்ட் குவாலிஃபை ஆகிறது, அப்புறம் வெளிநாடு ஆப்ஷன்ஸ், பிரைவேட் மற்றும் செமி கவர்மெண்ட் காலேஜ் இலக்குகள், அரசு மருத்துவக் கல்லூரிகள், டாப் எய்ம்ஸ் காலேஜஸ் மற்றும் ஃபைனலா முக்கியமான கவுன்சிலிங் டிப்ஸ் அண்ட் ஒரு குட்டி குவிஸ். முதல்ல செக்ஷன் 1 நீட் கட் ஆஃப் பேசிக்ஸ். எந்த ஒரு விஷயத்துக்கும் அடிப்படை ரொம்ப முக்கியம் இல்லையா? அதை முதல்ல கிளியர் பண்ணிக்குவோம். முதல் கேள்வி, யாருக்கு அப்ளைனா? 12th முடிச்சு நீட் எக்ஸாம் எழுதிய எல்லா மாணவர்களுக்கும் இது முக்கியம். அவங்க எல்லாருக்குமே இருக்கிற ஒரு பொதுவான சந்தேகம், இந்த நீட் கட் ஆஃப்னா நிஜமாவே என்ன அப்படிங்கிறது தான். ரொம்ப சிம்பிள்ங்க. இந்த நீட் கட் ஆஃப்னா என்னன்னா, நீங்க எவ்ளோ மார்க் எடுத்தா எந்த மெடிக்கல் காலேஜ் கிடைக்கும் என்பதுக்கான எஸ்டிமேட் தான். அதாவது அட்மிஷன் கிடைக்கிறதுக்கு நீங்க ரீச் பண்ண வேண்டிய ஒரு மினிமம் டார்கெட். எக்ஸாம் எழுதின ஸ்டூடெண்ட்ஸ் எண்ணிக்கை, கொஸ்டின் பேப்பர் டஃப்னஸ் இதெல்லாம் பொறுத்து இந்த எஸ்டிமேட் ஒவ்வொரு வருஷமும் லைட்டா மாறும். அடுத்து செக்ஷன் 2 குவாலிஃபைங் அண்ட் அப்ராட் ஆப்ஷன்ஸ். மெடிக்கல் வெற்றிக்கான முதல் படி இதுதாங்க. இந்த 150 மார்க் ரொம்ப ரொம்ப குரூஷியலான ஒரு நம்பர். ஏன்னா இதுதான் ஜஸ்ட் குவாலிஃபையிங் மார்க். எக்ஸாம் எழுதிட்டு ரிசல்ட் எப்படி வருமோன்னு டென்ஷனா இருக்கீங்களா? ஒரு குட் நியூஸ் சொல்றேன் கேளுங்க. ஜெனரல் கேட்டகரியில இந்த 150 மார்க் எடுத்தாலே உங்க மெடிக்கல் கனவு முடிஞ்சு போகல. ஃபாரின்ல போய் MBBS படிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த பேசிக் குவாலிஃபையிங் மார்க் இருந்தாலே போதும். சூப்பர்ல. ஜெனரல் கேட்டகரி மாணவர்களுக்கு ரஃபா 145லிருந்து 150 மார்க்ஸ் தேவைப்படும் ஜஸ்ட் பாஸ் ஆக. அதுவே ரிசர்வ்ட் கேட்டகரி மாணவர்களுக்குன்னு பாத்தீங்கன்னா எப்பவுமே ஒரு 15லேருந்து 20 மார்க் வரைக்கும் ரிலாக்ஸேஷன் இருக்கும். அதாவது 120லிருந்து 135 மார்க்ஸ் எடுத்தாலே நீங்க குவாலிஃபை ஆகி விடலாம். சோ கம்மியா மார்க் வந்தாலும் பேனிக் ஆகாதீங்க. எப்ராட் இல்லனா NRI கோட்டா ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு கண்டிப்பா கை கொடுக்கும். இப்போ நம்ம அடுத்த லெவலுக்கு ஜம்ப் பண்ணுவோம். செக்ஷன் 3 பிரைவேட் அண்ட் செமி கவர்மெண்ட் கோல்ஸ். இங்கே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் இருக்கு. நீங்க பிரைவேட் காலேஜ்ல சேரணும்னு நினைச்சா 150லிருந்து 300 மார்க் எடுத்தாலே சீட் கிடைக்கும். ஆனா ஃபீஸ் ரொம்பவே ஹையா இருக்கும். அதுவே எனக்கு ஒரு ஆவரேஜ் பிரைவேட் காலேஜ் பரவாயில்ல அப்படின்னா குறைஞ்சதே 350 மார்க்குக்கு மேல வேணும். ஆனா ஒரு நல்ல டாப் பிரைவேட் காலேஜ் உங்க பட்ஜெட்குள்ள வேணும்னா பாஸ் நீங்க கண்டிப்பா 500+ மார்க்ஸ் எடுத்தாகணும். சரி, அப்போ இந்த 550 மார்க்ஸ் எதுக்குன்னு கேக்குறீங்களா? இது ஒரு கோல்டன் டிக்கெட் மாதிரிங்க. நீங்க செமி கவர்மெண்ட் காலேஜ்ல சீட் வாங்கணும்னு டார்கெட் பண்றீங்கன்னா உங்களோட சேஃப் ஸ்கோர் கண்டிப்பா 550க்கு மேல தான் இருக்கணும். ரிசர்வ்ட் கேட்டகரியில இருக்கிறவங்க இதிலிருந்து சும்மா ஒரு 15 அல்லது 20 மார்க் கம்மி பண்ணிக்கலாம். ஆனா இந்த ஸ்டேஜ்ல அது பெரிய வித்தியாசத்தை தராது. அடுத்ததுதான் நாம எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கிற அந்த மெயின் பிக்சர். செக்ஷன் 4 கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ். உண்மையான காம்படிஷன் இங்கேதான் ஆரம்பிக்குது. இப்போதைய ரியாலிட்டி என்ன தெரியுமா? நீங்க பியோர் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ், அதுவும் குறிப்பா தமிழ்நாட்டில் இருக்கிற டாப் கவர்மெண்ட் காலேஜ்ல சேரணும்னு ஆசைப்பட்டா உங்க சேஃப் ஸ்கோர் கண்டிப்பா 660லேருந்து 670+ மார்க்ஸா இருக்கணும். ரிசர்வ்ட் கேட்டகரி மாணவர்களுக்கு இது கொஞ்சம் குறைஞ்சு ஒரு 650+ இருக்கலாம். ஆனா போட்டி ரொம்ப ரொம்ப அதிக மக்களே. அதனால சேஃப் ஜோன்ல இருக்கணும்னா உங்க டார்கெட்டை எப்போதுமே ஹையா வைங்க. அப்படியே நம்ம மெடிக்கல் கட் ஆஃப் ஏனியோட உச்சிக்கு வந்துட்டோம். செக்ஷன் 5 எய்ம்ஸ் அண்ட் இந்தியாஸ் டாப் காலேஜஸ். இந்தியாவின் டாப் காலேஜஸ்ல எவ்ளோ மார்க்ஸ் தேவைப்படும்னு கேட்டா நீங்க ஷாக் ஆயிடுவீங்க. ஜோத்பூர், ரிஷிகேஷ் மாதிரியான அதர் எய்ம்ஸ் கேம்பஸ்ல சீட் வேணும்னா கூட ஜெனரல் கேட்டகரிக்கு 680+ மார்க்ஸ் மினிமம் தேவை. ஆனா ஒட்டுமொத்த இந்தியாவோட நம்பர் 1 காலேஜ் நம்ம எய்ம்ஸ் டெல்லி. அதுல என்டர் ஆகணும்னா 710 மார்க்குக்கு மேல எடுத்தாதான் சான்ஸே இருக்கு. இதுதான் அல்டிமேட் ட்ரீம் டார்கெட். ஃபைனலா நம்ம செக்ஷன் 6க்கு வந்துட்டோம். கவுன்சிலிங் டிப்ஸ் அண்ட் குவிஸ். இது ரொம்ப ரொம்ப பிராக்டிக்கலான பார்ட். இது வரைக்கும் நம்ம பார்த்தத ஒரே ஃப்ரேம்ல சுருக்கமா சொல்லணும்னா, ஜஸ்ட் பாஸ் ஆக 150, பிரைவேட் காலேஜுக்கு 350லிருந்து 500, செமி கவர்மெண்ட்டுக்கு 550, கவர்மெண்ட் காலேஜுக்கு 650+, அப்புறம் எய்ம்ஸ்க்கு 680லிருந்து 710. இந்த டேபிள் அப்படியே ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. கவுன்சிலிங் டைம்ல உங்களுக்கு இது லிட்ரலி ஒரு கைடு மாதிரி யூஸ் ஆகும். சரி, ப்ராசஸ் எப்படின்னா,
நீட் கவுன்சிலிங்ல ஸ்டேட் கோட்டா ப்ளஸ் ஆல் இண்டியா கோட்டா ரெண்டையும் அப்ளை பண்ணணும். முன்கூட்டியே உங்க பட்ஜெட் எஸ்டிமேட் பண்ணிக்கோங்க. அண்ட் கவுன்சிலிங் அப்போ அதிகமான காலேஜ் ஆப்ஷன்ஸ் ஃபில் பண்ணணும். சாய்ஸ் ஃபில்லிங்ல காம்ப்ரமைஸ் பண்ணவே பண்ணாதீங்க. அப்போதான் வாய்ப்புகள் மிஸ் ஆகாது. ஷார்ட்டா சொல்லணும்னா இப்பவே ஆன்சர் கீயை வச்சு உங்க ஸ்கோரை செக் பண்ணி பாருங்க. அது கிட்டத்தட்ட 90% அக்யூரேட்டா இருக்கும். உங்களுக்கு கவுன்சிலிங்ல எந்த ஹெல்ப் தேவைப்பட்டாலும் உங்க பேரு, ஸ்டேட் மற்றும் எக்ஸாம் கூட எங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நாங்க கைட் பண்றோம். மேக்ஸிமம் ஆப்ஷன்ஸ் கொடுத்து உங்க சீட்டை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. எபிசோட் முடியறதுக்கு முன்னாடி உங்களுக்கான குவிக் குவிஸ். கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் கிடைக்க சேஃப் மார்க் எவ்வளோ? A 350, B 550, C 650+. இந்த கொஸ்டினுக்கு யாரு கரெக்டா ஆன்சர் பண்றாங்கன்னு பாப்போம். கமெண்ட்ல சொல்லுங்க. பெஸ்ட் கமெண்ட் பின் பண்றோம். ஃபுல் வீடியோ பார்த்ததற்கு நன்றி.